ஆட்சியில் பங்கு என்பது கூட்டணியை பிரிக்க இடையில் உள்ளவர்கள் மேற்கொள்ளும் சதி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இவ்வாறு திட்டவட்டமாக பதிலளித்திருக்கிறார். சென்னையில் நடைபெறும் இந்தியா டுடே நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு எனும் முழக்கம் தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என்று அறிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு எனும் காங்கிரசின் கோரிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிப்படையாக நிராகரித்திருக்கிறார். தொடர்ந்து இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஜபர்சன். விவரங்களை தொடர்ந்து பகிரலாம். திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலைக்கு தற்போது ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அவர் பேசியிருக்கிறார். இந்தியா டுடே நிகழ்ச்சியில முதலமைச்சர் பேசும்போது காங்கிரசுடைய பிரதான கோரிக்கையான ஆட்சி அதிகாரத்துல பங்கு என்ற கோரிக்கையை முழுமையாக நிராகரித்திருக்கிறார். தமிழகத்தில் அது ஒருபோதும் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்பதை காங்கிரசுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையில தமிழகத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சேர்ந்து போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இன்னமும் கூட்டணி அதிகாரப்பூர்வமான கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக தரப்புல தொடங்கப்படவில்லை. அதே போல அதற்கான பேச்சுவார்த்தை குழுவும் திமுக சார்பில் அமைக்கப்படவில்லை. ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் முதலேயே 5 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் கட்சி அமைத்த அடுத்த தினமே நேரடியாக அறிவாலயத்தில் வந்து அவர்கள் அந்த குழுவினுடைய தலைவர் கிறிஸ் சோட்டங்கர் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவினர் நேரடியாக தமிழக முதலமைச்சரை சந்தித்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்வதாகவும் அடுத்த கட்டமாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தலாம் என்று தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். ஒரு 15 நாட்கள் அல்லது 1 மாத கால இடைவெளியில இந்த பேச்சுவார்த்தை முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். தொடர்ந்து ஜனவரி மாதம் முடிந்து விட்டது. அப்போது கிறிஸ்டோட்டேங்கர் தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் பேசும்போது ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேண்டும், அதிக இடத்துல போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையோடு நாங்கள் தமிழக முதலமைச்சரை திமுக தலைவரை சந்தித்து நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்குவோம். காங்கிரசில் ஏன் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்பது நியாயமில்லை என்பது தொடர்பாக எல்லாம் அவர் பேசி வந்தார். அதே போல காங்கிரஸ் கடந்த முறை 25 சட்டமன்ற தொகுதிகள்ல திமுக கூட்டணியில போட்டியிட்டது. ஆனால் இம்முறை 10 தொகுதி அதிகமாக நாங்கள் கேட்போம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக 36 சட்டமன்ற தொகுதியாவது எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து பொதுவெளியில பேசி வந்தார்கள். இதையே ஆதரித்து அக்கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தொடர்ந்து பேசி வந்தார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளும் இது தொடர்பாகவே பேசி வந்தார்கள். ஆட்சி அதிகாரத்துல பங்கு என்பதில் உறுதியாக காங்கிரஸ் இருப்பதாக அவர் திட்டவட்டமாக அவர்கள் தெரிவித்து வந்தார்கள். ஆனால் இவர்கள் பொதுவெளியில பேசும்போது திமுக தரப்பிலிருந்து இதற்கு எதிர்கருத்துக்களும் பல இடங்கள்ல எழுந்தது. ஒரு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கக்கூடிய ஒரு கட்சி முழுமையாக பூத் கமிட்டி நிர்வாகிகளே இல்லாத கட்சி என்றெல்லாம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களே விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலை உருவானது. இதற்கு உடனடியாக திமுக தலைமை இதுபோன்ற விமர்சனங்களை பொதுவெளியில வைக்கக்கூடாது என்று திட்டவட்டமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. ஆனாலும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய முழக்கம் குறையாமலே இருந்தது. நாங்கள் கூட்டணி பேசுகிறோம், திமுக இன்னமும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை, மறைமுகமான கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவ்வப்போது பேசப்பட்டு வந்தது. கிறிஸ்டோட்டேங்கர் சமீபத்தில் சென்னையில வந்து பேட்டி அளிக்கும் போது செய்தியாளனுடைய கேள்விக்கு பதிலளித்த அவர் எங்களை இதுவரை திமுக பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவே இல்லை, நாங்கள் காத்திருக்கிறோம் என்று தெரிவித்து சென்றார். நேற்று அக்கட்சியினுடைய மாவட்ட தலைவருடைய கூட்டமானது டெல்லியில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அதே போல ராகுல் காந்தி என ஏராளமானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாவட்ட தலைவர்கள் கூட்டம் முடிந்த பின்னர் இந்த 5 பேர் கொண்ட குழுவினர் நேரடியாக ராகுல் காந்தியை சந்தித்து பேசியதாக சொல்லப்படுகிறது. அப்போதும் கூட இன்னமும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இன்னமும் அழைக்கவில்லையே, இது ஏன் இப்படியான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்று ராகுல் காந்தி கேட்டதாகவும், இதற்கு நாங்கள் உடனடியாக இது தொடர்பாக நீங்கள் கூறிய கருத்தை முதலமைச்சரை சந்தித்து இன்று அல்லது நாளை நேரடியாக அவருடைய நேரம் கேட்டு நாங்கள் சந்தித்து இதை நாங்கள் பேசுகிறோம் என்று நேற்று டெல்லியில் செல்வ பெருந்தகை பேட்டி அளித்துவிட்டு சென்னை திரும்பி இருக்கிறார்.
இன்று முதலமைச்சரை சந்திக்க அவர் நேரம் கேட்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் இன்று காலை நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில, அதாவது இந்தியா டுடேயினுடைய ஒரு நிகழ்ச்சியில முதலமைச்சர் பேசும்போது இதற்கெல்லாம் வாய்ப்பில்லை, உங்களுடைய கோரிக்கை எல்லாம் ஒருபோதும் நிறைவேறாது என்ற கோணத்துல இப்போது ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லை என்பதை உறுதிப்பட விதமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்து விட்டார். ஆக இனி பேசும்போது வரக்கூடிய பேச்சுவார்த்தை, ஒருவேளை திமுக காங்கிரஸ் இன்றைக்கு செல்வ பெருந்தகை சந்தித்து பேசும்போது நேற்று டெல்லியில் ராகுல் காந்தி என்ன மாதிரியான விஷயங்களை அறிவுறுத்தி இருக்கிறார் என்பது தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினமே அவர்கள் பேசும்போது தமிழக காங்கிரசுடைய தலைவர்கள் திமுக மீது மிகவும் வருத்தமாக இருப்பதாகவும், டெல்லி தலைமை அதைவிட மிகவும் வருத்தமாக இருப்பதாக செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே தெரிவித்திருந்தார். அப்போதே திமுக கூட்டணியில காங்கிரஸ் தொடரப்போகிறதா என்ற கேள்வியோடு அரசியல் விமர்சகர்கள் இதை அணுக தொடங்கி இருந்தார்கள். இந்த நிலையில தற்போது ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லை, தமிழகத்தில் இது ஒருபோதும் ஒத்துப்போகாது என்ற முதலமைச்சருடைய கருத்து ஒருபுறம் பார்க்கும்போது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கிறது. ஆனால் இதை தடுப்பதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள் என்று முதலமைச்சர் பேசியிருக்கிறார். சிலர் என்று முதலமைச்சர் கூறியிருப்பது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் தான் இந்த குரலை எழுப்பி பேசியிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.